ஜெய்ஹிந்த் மக்கள், திஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரே. நேற்று தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் இது ரொம்ப நாளாக பெண்டன்சின்னு கூட சொல்லலாம் மக்களே. தமிழகத்தில் மூன்றாவது முறையாக துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்டு அதை உதயநிதி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நிறைய விமர்சனங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருந்தாலும் இது கொடுக்கப்பட்டதில் துணை முதலமைச்சர் அப்படின்னால் இதில் என்ன பவர்ஸ் இருக்கிறது? ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஏதாவது பவர்ஸ் இருக்கிறதா, இல்லை என்ன வேலை பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, வாட் இஸ் யர் பேசிக் ஒர்க் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விஷயம் மக்களே, தமிழ்நாட்டில் இதுவரையில் 2 பேர் இருந்துக்காங்க துணை முதலமைச்சராக. ஒருத்தது ஃபஸ்ட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அப்போ திரு மு கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்துச்சு. அவரெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிக்கிற தன்மையை அவர் இழக்க ஆரம்பித்தார்ன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தில் திரு மு க ஸ்டாலினை துணை முதல்வராக போட்டிருந்த சமயம் அது முதல் முறை. 2வது முறை இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பின்பு இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் யார் கட்சியில் தலைமையேற்க போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய போர் இருந்தது. அந்த சமயத்தில் இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக போட்டதுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்களையும் அவர் நிராகரிக்காமல் துணை முதல்வராக போட்டிருந்தார் போன ரெஜிமில். 3வது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதவியேற்றிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சர் பதவியேற்றிருக்கார். சரி, துணை முதல்வர் அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முறையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவில் இப்போதைக்கு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 14 மாவட்டங்களில் மொத்தம் 23 துணை முதல்வர்கள் இருக்கிறாங்க. அப்போ அடுத்த கேள்வி நம்ம கேளும், எங்கே 14 மாநிலம்னு சொல்கிறீங்க, 14 மாநிலத்தில் 23 துணை முதல்வர்களா? அப்போது ஒன்று கூட தான் வந்தால் கூட 14 தானங்க வரும்னு சொல்லலாம் மக்களே. இங்கே தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. விசாரித்து பார்க்கும் பொழுது ஒரு சில மாநிலங்களில் 2 துணை முதல்வர்கள் இருக்கிறாங்க, ஒரு மாநிலத்தில் 3 துணை முதல்வர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்படியாக 14 மாநிலங்களில் மொத்தம் 23 துணை முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் மக்களே. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா 24வது துணை முதலமைச்சராக திரு உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். ஸோ உதயநிதி அவர்கள் 2021ஆம் வருஷம் தான் முதல்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. சேப்பாக்கம் தொகுதியில் ஃபேஸ் பண்ணுறாரு. 70,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிறாரு. ஜெயித்த உடனே அவருக்கு மந்திரி பதவி தருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுச்சு, அவர் கொடுக்கல. அப்பொழுது அவர் நண்பரான அன்பில் மகேஷ் மந்திரியாக ஆனார். ஆனால் அவருக்கு மந்திரி பதவி தரப்படலை. 2022 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அமைச்சராக அவர் தமிழக அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்கிறார். பதவியேற்று நேற்று அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது ஆஸ் பர் தி ஆர்டிகல் 164 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஏதாவது பவர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தால், அதாவது என்ன சொல்கிறது 164 பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரையும் ஆளுநர்களையும் முதலமைச்சர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை நியமிப்பதற்கான பவர்ஸ். இங்கே எங்கேயுமே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெறவே இல்லை. ஸோ துணை முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு எந்தவித தனிப்பட்ட பவர்ஸும் கிடையாது அப்படிங்கிற தெளிவாக இருக்குது. சரி, அப்போ என்ன இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் பெருமக்கள் என்னென்ன மாதிரியான அவங்க பவர்ஸ் வச்சுருப்பாங்களோ அதே பவர்ஸும் அதே அவங்களுக்கான ஒரு சில எஸ்கார்ட்ஸ்லேருந்து எல்லாமே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பயன்படுத்தப்படுகின்ற துணை முதலமைச்சருக்கும். சரி, இப்போ என்ன மாதிரி பவர்ஸும் இல்லாமல் என்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரோ அதே கேபினட் தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. என்னன்னா ஒரே ஒரு ஆப்ஷன், அது கீழே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா போர்டு ஆட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதற்காக துணை முதலமைச்சர் போடப்பட்டிருக்கு? இப்போ உதாரணத்துக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரான சமயத்தில் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ திரு மு கருணாநிதி அவர்கள் சைனிங் மெம்பராக மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லா விதமான விஷயங்களையும் பேசி அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், பேசிட்டேன், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் இருந்திருக்க உடல்நிலை அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி, ஆனால் அதற்கு நேர்மாறாக இருந்தது இபிஎஸ் ஓபிஎஸ் சமயத்தில். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் எல்லா மீட்டிங்ஸும் இபிஎஸ் பக்கத்திலேயே கூடயே உட்காந்துருப்பார் அப்படிங்கிற தகவலும் பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை மிக மிக மோசமாயிட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. பட் இதை அதிகாரப்பூர்வமாக வெளியாகலனாலும் உள்ளுக்குள்ளே பேசும்போது தெரிகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் முடியாமல் தான் போயிட்டுருக்கு.
அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. இந்த சமயத்தில் அடுத்தது கட்சியின் தலைமைக்கும் ஆட்சியின் பொறுப்பிற்கும் ஆளை போடணும். ஸோ ஆப்வியஸ்லி திமுக ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தலைமையில் தான் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரியுது. இப்போ இதுவரையில் கட்சிக்கு உதயநிதி அவர்கள் வந்து இப்போ வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ கட்சியில் இருக்க எல்லாரையுமே ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் உதயநிதி அவர்களை அடுத்த தலைவராக போடுவதற்கு. அதற்கான வேலைகளையும் கட்சியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் போகிறதாகவும், இதற்கு பிறகு ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தில் ஹி நீட் சம் ப்ராக்டிஸ். ஏன்னால் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு ஹீட் சேர். அது அங்கே வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஹீட் சேரில் உட்காரும் பொழுது டெசிஷன் மேக்கிங் நிறையா இருக்க வேண்டியது இருக்கும். அந்த டெசிஷன் மேக்கிங் பழகுவதற்காகவும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் உதயநிதி அவர்களை துணை முதல்வர் ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது மக்களே. ஸோ இதுக்கு எப்படி இனிமேல் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னால், இனிமேல் எல்லா விதமான அதிகாரப்பூர்வ ஆட்சி பொறுப்புகள், ஆட்சிக்கான ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதை உதயநிதி அவர்கள்கிட்ட தான் போய் கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னும், அதற்கு பிறகு அவர் ஸ்டாலின் கிட்ட போயிட்டு இந்த மேட்டர் இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து சைனிங் அத்தாரிட்டியாக மட்டும் ஸ்டாலின் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க மக்களே. இது இம்மீடியட்டாக நமக்கு வந்து விசாரித்த ஒரு தகவல். இது வந்து இப்போ ப்ராக்டிக்கல் அப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் வியூஸ் நியூஸ் மக்களே. நன்றி, வணக்கம்.